வலிகளை பத்தி பேசும்போதே அதுக்கு வந்து காமனான ரீசன்ஸ் நீங்க சொல்லும்போது தெரியுது. மேக்சிமம் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் இதுக்கு வந்து முக்கியமான தீர்வு அப்படிங்கிறது. அதே மாதிரி கிராமங்கள்ல நிறைய வந்து ரத்தவாதம், சரவாங்கி அப்படிங்கறத வந்து கேட்க முடியுது. எல்லாருக்கும் வந்து எல்லா ஜாயின்ஸுமே பெயின் ஆகுற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது என்ன டாபிக் டாக்டர்னா, வாதம் அப்படிங்கிற ரத்தவாதம் அப்படிங்கிறதே புதுசா இருக்கு. ஸோ இந்த நோய் பத்தி சொல்லுங்க டாக்டர். இந்த ரத்தவாதம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து கவிதா அவங்க சொன்ன மாதிரி கிராமங்களில் வந்து சரவாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வியாதியினுடைய அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிம்டம்ஸ் வந்து சின்ன ஏஜ்லேயே, அதாவது 20 to 30 இயர்ஸ்ல இருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் ப்ராமினெண்ட்டாக வந்து லேடிஸ் தான் வந்து இந்த ப்ராப்ளத்தினால சஃபர் ஆகிருக்காங்க. நிறையா மேக்ஸிமம் 70%, ஒன்லி 30% வந்து ஜென்ஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தில் வந்து சஃபர் ஆகிறாங்க. இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சின்ன சின்ன மூட்டுகள், அதாவது கை விரல் மூட்டுகள், இன்டர்ஃபெலஞ்சியல் ஜாயின்ட்ஸ்னு சொல்லுவோம். கை விரல் மூட்டுகள், மணிக்கட்டு ரிஸ்ட்டு, எல்போ ஜாயிண்ட், ஷோல்டரு, முழங்கால் மூட்டு, கணுக்கால், தோள்பட்டை, எல்லா மூட்டுகள், ஈவன் இந்த ஹிப் ஜாயிண்ட், இந்த மாதிரி எல்லா மூட்டுகளையுமே பாதிக்கக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் தான் வந்து இந்த மூட்டுவாதம் இல்லைன்னா ரத்தவாதம். கிராமங்களில் நம்ம சரவாங்கின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம மாடர்ன் இதில் டயக்னோசிஸில் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இதை வந்து பெண்களையும் பாதிக்கும், அதிகமாக ஆண்களையும் சிலரை பாதிப்பதுண்டு. இந்த வியாதி வந்தவங்களுக்கு மெயின்லி காலையில் எழும்போது ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கை விரல்களை மடக்கிறது நீட்டுறது சிரமமாக இருக்கும், வலி இருக்கும், வீக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் மணிக்கட்டில் வீக்கம் இருக்கும், வலி இருக்கும். முழங்கை மூட்டுகளில் வீக்கம், கையை வந்து மடக்கி நீட்டுவதில் சிரமம் இருக்கும். தோல் மூட்டுகளில் வலி, அதனால் வந்து கையை மேலே தூக்கிறதுல சிரமம் இருக்கும். முழங்கால் மூட்டில் வீக்கம், கணுக்காலில் வீக்கம், இந்த மாதிரி எல்லா ஜாயின்ஸ்லையும் ஸ்வெல்லிங், இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அந்த மூட்டுகள், பாதிக்கப்பட்ட மூட்டுகளை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா வார்மாக இருக்கும், சூடாக இருக்கும். அந்த மூட்டுகளை அசைப்பதில் சிரமம் இருக்கும், வலி, கடுமையான வலி இருக்கும். இந்த மாதிரி பாதிப்புகளோட சாயந்தரம் நேரம் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீவரிஷ் ஃபீலிங், அதாவது காய்ச்சல் வந்த மாதிரி ஒரு ஃபீல், அப்புறம் உடல் எடை குறைவு, பசி குறைவு, டயர்ட்னஸ், அதாவது அன்னோன் ரீசன் பயங்கர டயர்ட்னஸ் இருக்கும், ஹேர் லாஸ் நிறைய இருக்கும், முடி கொட்டும். இந்த மாதிரி பாதிப்புகள் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னுடைய குறிகுணங்களாகத்தான் இருப்பதற்கான வாய்ப்புகள். இப்போ இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னா எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் குறைவதனால வரக்கூடியது. நம்ம உடலில் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான காரணங்கள் நிறையா இருக்குது. இப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய நோய் கிருமிகள்னால சில வியாதிகளை தொடர்ந்து, இப்போ சிக்கன்குனியா, க்ரானிக்காக டைஃபாய்டு ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாத கேசஸ், இந்த மாதிரி சில காரணங்களால் தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஜெனட்டிக்கலாக இந்த மாதிரி நிறைய பேருக்கு, பெண்களுக்கு மெயினாக வரக்கூடிய இந்த வியாதியை தான் வந்து நம்ம இந்த ரத்தவாதம்னு சொல்லுவோம். இது வந்தவங்களுக்கு நார்மல் லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. உதாரணம், இப்போ ஃபேமிலியில் கல்யாணம் ஆகிருக்கும், ஒய்ஃபுக்கு வந்து குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்கணும், ஹஸ்பண்டுக்கு ஜாபுக்கு போவார், அவருக்கு ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்கணும், துணி வாஷ் பண்ணணும், வீடு கிளீன் பண்ணணும். இந்த மாதிரி எவ்ரி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா கை விரலை மடக்கவே முடியலைங்கும் போது நீங்கள் பாத்திரம் கழுக முடியும்? இப்போ மணிக்கட்டில் வீக்கம் இருக்குது, அவங்களால எப்படி துணி துவைக்க முடியும்? இப்போ கையை மேலே தூக்க முடியலன்னா துணி எப்படி காயப்போட முடியும்? அதே மாதிரி முழங்கால் முட்டில் வீக்கம் இருந்ததுன்னா அவங்களால எப்படி மாடிப்படி ஏற முடியும், வீட்டுக்குள்ளே நடமாட முடியும்? ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஒர்க் எல்லாமே வந்து பாதிப்படையக்கூடிய ஒரு சீரியஸான ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே டயக்னோஸ் ப்ராப்பராக பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டி நாளடைவில், இப்போ சில உதாரணம் எடுத்துட்டோம்னா, நீங்கள் சும்மா வலி மாத்திரைகள், சில பேர் சும்மா பெயின் கில்லர்ஸ் சாப்பிடுவாங்க. நார்மலாக மெடிக்கல் ஷாப்பில் போயோ அவங்களாவே செல்ஃப் மெடிக்கேஷன், இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பெயின் கில்லர், அதாவது வலி மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா வலி தற்காலிகமாக குறையுமே தவிர நோயினுடைய தன்மை நாளடைவில் தீவிரமாகி உங்கள் பாதிக்கப்பட்ட மூட்டுகளில் அது மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கும். உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா கை விரல்கள் பாதிப்புங்க, உங்களுக்கு நாளாக வீக்கம் வந்து அதிகமாயிரும். அப்புறம் அந்த மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து தசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சூம்பிடும், விரல்கள் வளைஞ்சிரும், டிஃபார்ம்டு ஸ்டேட். முழங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீட்ட சொன்னீங்கன்னா பெண்ட் ஆகிடும், அவங்களால ப்ராப்பராக மடக்கி நீட்ட முடியாமல் போயிடும். கால் விரல்கள் வளைஞ்சிரும். முழங்கால் மூட்டில் சைனோல் ஃப்ளூயிட் செக்ரீஷன் வந்து அதிகமாகி
நீர் கோர்த்து மூட்டுகளை மடக்கி நீட்ட முடியாதனால இந்த தொடைப்பகுதியினுடைய தசைகள், கெண்டைக்கால் தசைகள் வந்து சூம்பி போயிடும். அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ், இணைப்பு திசுக்கள், மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய தசைநார்கள், இணைப்பு திசுக்கள் எல்லாமே அதில் வீக் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களால கால் மூட்டுகள் வந்து வளைஞ்சிடும், டிஃபார்மிட்டி வந்துடும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெட்டில் முடக்கிடும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இது முடக்குவாதம் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. இதில் கிராமத்தில் சில தவறான சிகிச்சைகள் இதுக்கு அந்த காலத்தில் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த சார பாம்பினுடைய ரத்தத்தை மேலே பூசுங்க அப்படின்னு பூசுவாங்க கிராமத்தில். மூட்டு வலி வந்துச்சுனாலே சாரப்பாம்பு ரத்தத்தை பூசுங்க. கீரிக்கறி சாப்பிட்டா நல்லாயிடும். நிறைய பேர் கீரி எங்கேயாவது தேடி போவாங்க, காட்டுல எல்லாம் போய் தேடி பிடிச்சி கீரியை கொண்டு வந்து, அதுவும் சைவம் சாப்பிட்ற லேடிஸாக இருப்பாங்க, அவங்கள கூட இதை சாப்பிட்டா நல்லாயிடும்னு சொல்லி கீரிக்கறியை சாப்பிட வைப்பாங்க சில கிராமங்களில். அதே மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்களும் கீரிக்கறிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேர், அதையெல்லாம் சாப்பிட வைப்பாங்க. இந்த பாம்பனுடைய ரத்தத்தை மூட்டில் பூசுறது, இந்த மாதிரி சில தவறான சிகிச்சைகள் வந்து கிராமங்களில் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு மூட நம்பிக்கை. இது வந்து ஒரு இம்யூனிட்டி குறையறனால வரக்கூடிய ஒரு விதமான ஆர்த்ரைட்டிஸ். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா மூட்டில் ஏற்படக்கூடிய வீக்கம். ஆர்த் என்பது மூட்டு, ஐட்டிஸ் என்பது வீக்கம். ஸோ இந்த மூட்டுகள் ஏற்படக்கூடிய இந்த வீக்கத்தை தான் நம்ம ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் முக்கியமாக எல்லா மூட்டுகளுமே பாதிக்கப்படும். ஸோ அது வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணணும். இப்போ பிளட் டெஸ்ட் வந்து சில ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளட்டில் எடுத்துட்டிங்கன்னா ரொமட்டாய்டு ஃபேக்டர் டெஸ்ட், ஆர்ஏ ஃபேக்டர் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இஎஸ்ஆர்னு ஒரு சொல்லக்கூடிய எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்குது. ஆன்டி-சிசிபின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்யூனிட்டியை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, இம்யூனிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. சி ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன காரணத்தினால அவருக்கு மூட்டுவாதம் வந்திருக்கு. இப்போ மூட்டுவாதத்துலேயும் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா, ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸா, இல்லை கவுட்டா, இல்லை சீரம் நெகட்டிவ் பாலி ஆர்த்ரைட்டின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி எல்லா பல வியாதிகளிலும் சில குறிகுணங்கள் ஒரே மாதிரி இருக்கும். இதை டிஃபரன்ஷியல் டயக்னோஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சைகள் செய்யணும். அதுக்கு நீங்கள் குவாலிஃபைட் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணால் தான் நீங்கள் முதல்ல உங்கள் வியாதி என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நாங்கள்லாம் சித்தாங்கிறது 5.5 வருஷம் ப்ராப்பராக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்கோம். நாங்கள் அலோபதியும் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி எல்லாமே சைட் பை சைட் நாங்கள் படித்து கம்பேர் பண்ணி தான் வி கிவ் ட்ரீட்மெண்ட் டு த பேஷண்ட்ஸ். ஸோ தட் வி கேன் அசஸ் த எயில்மெண்ட் ஃபர்ஸ்ட். இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற ப்ராப்ளம் ரத்தவாதம், ரொமட்டாய்டா, இல்லை கவுட்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிக் டிஸார்டரா, அதாவது யூரிக் ஆசிட் அதிகமாகி வந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கால் பெருவரல் வீங்கும், கணுக்கால் வீங்கும். இதே மாதிரி வந்து ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தையாக இருக்கும்போது டான்சில் வந்து அதை ட்ரீட் பண்ணாட்டி பெரியவங்களாகும் போது மூட்டுகளை பாதிக்கும். அது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். குரூப் பி ஹிமோலைட்டிக் செப்டோகாக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வரும். அதை நீங்கள் சின்ன வயசுலேயே ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கல, டான்சில் வந்துருச்சு, டான்சிலைட்டிஸ் இருக்குன்னு கேர்லெஸ்ஸாக விட்டீங்கன்னா இட் வில் அஃபெக்ட் த ஜாயின்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தி ஹார்ட் ஆல்சோ. உங்களுக்கு இருதயத்தில் மைட்ரல் வால் வந்து சுருங்கிடும். உங்களுக்கு 15-20 வயசில் பார்த்தீங்கன்னா மைட்ரல் ஸ்டினோசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ மூட்டுவாதம்னு வர்றவங்களுக்கு அதுக்கான ரூட் காஸ் என்ன, டயக்னோசிஸ் என்ன, பிளட்ல என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும், எக்ஸ்ரேல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அதுக்கான சிகிச்சையை நம்ம முதல்லயே எடுத்துட்டோம்னா இந்த வியாதி வந்து ரொம்ப முத்தி போய் கடைசியில் பெட்டில் முடக்காமல் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பொறுத்தளவு பெண்களுக்கு அதிகமாக வரும், ஆண்களுக்கும் சில பேருக்கு வருது. அதுக்கு நாங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெர்பல் மெடிகேஷன்ஸ் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். இது வந்து இன்டர்னலாகவும் சில மெடிசின்ஸ் தர்றோம். அதன் மூலம் அந்த வியாதியை வந்து நம்ம முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். நோய் வந்து ரொம்ப அதிகமாகி அவங்க வந்து படுக்கையில் வந்து நிரந்தரமாக படுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வராமல், அதாவது முடக்குவாதங்கிற ஸ்டேஜுக்கு வராமல் வந்து நம்ம சிகிச்சையின் மூலம் அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும்.